ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே. இப்போது சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். மினி பிளாக்கை தான் பார்க்க போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், கரெக்டாக 11:50 டைமு. 12 மணி அப்போ தான் அவங்க பசங்க முழிச்சுன்னு இருக்கிறனால அவரும் முழிச்சுன்னு இருக்காங்கன்னா அப்புறம் கத்தி ஏதோ லைட் ஆஃப் பண்ண வச்சுட்டேன். அதான் இங்கே வந்து சரி கேக் ஓப்பன் பண்ணிடலாம், டைம் ஆகிட்டே போயிருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணி வேறு எங்கே அவர் வந்து பார்த்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். ஏன்னா என்னை அப்போவுமே தேடிகிட்டே இருப்பார் அவர் எங்கே இருக்கேன்ற மாதிரி. அதனால் அந்த பயத்துலேயே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேக்கும் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு கேக்கு. சரி சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஹாப்பி பர்த்டே ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, நம்ம சர்ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டைம் பார்த்தா கரெக்டாக 12 மணி. எப்படியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ன்ற மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கின்னு இருக்கிறாங்க. சரி போனேன். போயிட்டு சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். என் பெரிய பொண்ணு டேப் நோண்டிகிட்டு இருக்காங்க, சின்னவ வந்து விளையாட்டுருக்குறாங்க அந்த இருட்டில். அவர் தூங்கிட்டுருக்காரு நல்லா. ஏன்னா ரொம்ப வேலைலாம் பார்த்துட்டு வந்து டயர்டாக தூங்கிட்டுருப்பார். அந்த இதுனால சரி எழுப்பலான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி மெல்லமாக லைட் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் போட்டாலே கத்துவார். அது வேறு ஒரு பயம். சரி எங்கடா லைட் போட்டால் கத்துவார்னு வச்சேன். ஆனால் அசந்து தூங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னம்மா கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சைலண்ட்டாக இருக்க சொல்கிறா அவள். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளே போயிட்டு எனக்கு சிரமம் கம்மி பண்ணிட்டு அப்பான்னு போயிட்டு அவளே எழுப்பிட்டா. அதுக்கப்புறம் அவரும் முழிச்சு பார்த்துட்டு அவர் பிறந்த நாளே மறந்துட்டா அவ்வளோ தூக்க கலக்கத்தில். என்ன இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. அடா பாவி, உனக்கா இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். சரி பரவாயில்ல, அப்புறம் தூக்க கலக்கத்தில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு சரி வா கேக் வெட்டலாம் வா ஏன்ச்சிடுன்னு சொன்னால் இல்லை நான் ஷர்ட்டு போடல, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கெல்லாம் இது பண்ணால் எப்படி, ஏன்ச்சி ஷர்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண வேண்டிய கேக் சர்ப்ரைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவள் பொண்ணு தான் மூஞ்சி 8 வாட்சுன்னே இருந்தா. அதுக்கப்புறம் தான் ஏஞ்சார் அவர். அதுக்கப்புறம் டிஷர்ட் போட வச்சுட்டு எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக்கு வெட்டுன்னு சொல்லிட்டு கத்தியை கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து பாப்பாவை கேட்டால் இல்லை நான் வெட்டினே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாட்டு பாடின பர்த்டே சாங்க, அது நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஏன் அவ்வளோ சிரிப்பு வந்துச்சுன்னா, ஏன்னா நான் அவரை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டேன். ஃபஸ்ட் டைம் அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு சுபாஷிருந்தேன். அதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவர் எப்போவுமே பேர் சொல்லுன்னு கூப்பிடுவார். இது அதான் சரி அவர் பண்ணதுமா கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து அது கூட பேச my heart is pumping low. Time is thumping slow. My heart is pumping low. Bye. எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. பாய். குட் மார்னிங் எல்லாருக்கும்.